12th ரிசல்ட் வந்த நாள் என்னோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. பிகாஸ் என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஃபெயிலியர். ஹலோ எவ்ரி ஒன், ஐம் இந்திரா ஃப்ரம் இந்திராஸ் மேக்ஸ் சொல்யூஷன். 12th ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் பார்த்தப்போ எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஜஸ்ட் பாஸ். டோட்டல் 600க்கு 316 மார்க்ஸ் எடுத்து ரிசல்ட் பார்த்தோன்னா வீட்டில் எல்லா பேரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டாங்க. அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, என்னால் போன காசு கட்டி பெரிய படிக்கலாம் படிக்க வைக்க முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதை நான் படிக்க வைப்பேன். பட் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, இந்த ஒயிட் கோட் போட்டு மெடிசன் ஃபீல்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும். அது டோட்டலாக அந்த நாள் அப்படியே உடஞ்சிது. எல்லா ரிலேட்டிவ்ஸும் இன்டைரக்டாக சொன்னாங்க, எதுக்கு படிக்க வச்சுட்டு இந்த மார்க்குக்கெல்லாம் எப்படி காலேஜில் சீட் கிடைக்கும், உன் படிக்க வச்சும் வேஸ்ட்டு தான், ஏதோ ஒரு கோர்ஸ் சும்மா படிக்க வைங்க அப்படின்னு. நான் என்கிட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவேன். அவ்வளோதான், நம்மளோட லைஃப் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதுக்கான நம்ம லைஃப்ல ரிவெஞ்ச் தான் இப்போ நம்ம லைஃப்ல நடக்குது. நம்ம ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா இப்போ நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. பட் நம்மளால மாற்ற முடியாது நம்மளோட பாஸ்ட்டை போயிட்டு. நான் ஒரே ஒரு டெசிஷன், ஸ்ட்ராங்கான டெசிஷன் என்னோட லைஃப்ல எடுப்பேன். அது என்னன்னா, நம்ம கிட்ட ஒன்று பணம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா படிப்பு இருக்கணும். இப்போதைக்கு நம்ம கையில பணம் இல்லை, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா படிக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா லைஃப்ல நம்ம ஜீரோ தான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ படிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, நெக்ஸ்ட் நான் எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டேன், என் லைஃப் எப்படி கொண்டு போனேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.